சிவாய நமக. அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எனது அன்பான வணக்கம். நான் ஜோதிடர் எஸ்கே வாணி சுந்தரராஜன். ஒரு மனிதனை பார்த்திங்கன்னா புடம் போட்ட தங்கமாக மாற்றுறது அப்படின்றது பார்த்திங்கன்னா சனி பகவான் தான். ஸோ அதுலேயும் பார்த்திங்கன்னா பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பிறக்கக்கூடிய வரக்கூடிய திசையான இந்த சனி திசை அப்படின்றது பலவிதமான சவால்களை கொடுக்கக்கூடிய திசை. ஸோ குழந்தை பருவத்திலே பார்த்திங்கன்னா ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்குது அப்படின்ற மாதிரியெல்லாம் யோசிக்க வச்சுருக்கோம். ஆனால் சனியோட பிடியில் இருக்கக்குள்ள தான் ஒருத்தருக்கு உண்மையான பலமே தெரியும். ஸோ இந்த வீடியோவில் நம்ம சனி திசையோட கடுமையை குறைக்கிற சக்தி வாய்ந்த பரிகாரங்களையும் அதே மாதிரி இந்த 19 வருடங்களையும் எப்படி கடந்தால் வாழ்க்கை பிரகாசிக்கும் அப்படின்றதையும் தெளிவாக பார்க்க போகிறோம். ஸோ பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பார்த்திங்கன்னா பிறப்பிலேயே வரக்கூடிய அந்த முதல் திசை அப்படின்றதுனா சனி திசை தான். அதாவது பூச நட்சத்திரத்தின் அதிபதியே பார்த்திங்கன்னா சனி பகவான். ஸோ அதனால தான் உங்களுக்கு அந்த முதல் திசை அப்படின்றது வந்து சனி திசையாக வரும். அப்போது அந்த குழந்தை பருவம் அப்படின்றது சனி பகவானுடைய ஆதிக்கத்தில் வந்துடும். இப்போ சனி திசை அப்படின்றது மொத்த கால அளவு 19 வருஷம். ஆனால் இந்த குழந்தை பூச நட்சத்திரத்தோட எந்த பாதத்தில் பிறக்கிறது அப்படின்றத பொறுத்து ஒவ்வொரு குழந்தைக்கும் பார்த்திங்கன்னா அந்த வயது வித்தியாசம் அப்படின்றது வேறுபடும். இப்போ ஒருத்தர் பார்த்திங்கன்னா 1ஆம் பாதத்தில் பிறக்கிறாங்க அப்படின்னா இந்த சனி திசை அப்படின்றது 14 முதல் 19 வருஷம் வரைக்கும் இருக்கும். ஸோ 2ஆம் பாதத்தில் அந்த குழந்தை பிறக்குது அப்படின்னா 10 முதல் 14 வருடங்கள் அப்படின்றது அந்த சனி திசை இருக்கும். 3ஆம் பாதத்தில் பிறக்கிறாங்க அப்படின்னா 5 முதல் 10 வருடங்கள் அப்படின்றது இந்த சனி திசை இருக்கும். இப்போ 4ஆம் பாதத்தில் பூசம் நட்சத்திரத்தின் 4ஆம் பாதத்தில் ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னா ஸோ பிறந்ததுலேருந்து ஒரு 4.5 வருடங்கள் வரை அப்படின்றது அந்த சனி திசை இருக்கும். ஸோ இந்த 19 வருட திசா காலம் அப்படின்றது குழந்தை பருவம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பள்ளி பருவம். ஸோ இது எல்லாமே சனி பகவானுடைய ஆதிக்கத்தில் நடக்கும். பூசத்தில் நீங்கள் பிறந்திருந்தீங்க அப்படின்னா ஸோ பூச நட்சத்திரம் அப்படின்றது பார்த்திங்கன்னா கடக ராசியில் வரக்கூடிய ஒரு நட்சத்திரம். இந்த 4 பாதங்களுமே கடக ராசியில் தான் இருக்கும். அப்போது கடக ராசியோட அதிபதி பார்த்திங்கன்னா சந்திரன் தான் நமக்கு மனோகாரகனாக வரக்கூடியவர். சனி பகவான் பார்த்திங்கன்னா உழைப்புக்கு அதிபதியாக வரக்கூடியவர். அப்போது சனி திசையில் பிறக்கின்ற இந்த குழந்தைங்களுக்கு பார்த்திங்கன்னா ஆரம்ப கால வாழ்க்கை அப்படின்றதே ரொம்ப ஒரு போராட்டமாக தான் இருக்கும். நிறைய ஸ்ட்ரகிள்ஸை தாண்டி தான் இவங்க வந்து மேலே வரும். இவங்க வந்து இந்த ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணி பார்த்திங்கன்னா எல்லா சூழலையும் சமாளிக்கக்கூடிய ஒரு மனப்பாங்கை வந்து அந்த வயசுலேயே வந்து பெற்றிடுவாங்க. அதாவது வைரம் போல் செதுக்கும்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா. ஸோ சனி பகவான் இந்த குழந்தைங்கள வைரம் போல் செதுக்கிடுவார். ஸோ அத்தனை கஷ்டத்தையும் இந்த குழந்தை பருவத்திலேயே கொடுப்பாரு. இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஃப்யூச்சரில் சில கஷ்டங்கள் வரும் பார்த்தீங்களா. ஸோ அதை எல்லாத்தையும் தாங்கக்கூடிய மன வலிமையை இந்த பருவத்திலேயே கொடுத்துரும். அப்போது ஒரு நிதானமாக இருப்பாங்க. எல்லா விஷயமுமே உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் உடனே கிடச்சிடாது. படிக்கிற படிப்புலேருந்து ஸோ இவங்க ஏதாவது ஒரு விஷயத்தில் பொருள் மேலே ஆசைப்படுறாங்க அப்படின்னா எல்லாத்தையுமே போராடி ரொம்ப ஸ்லோவாக தான் அந்த விஷயத்தையே இவங்க அடைய முடியும். அப்படி சனி திசையில் வந்து இவங்க ஒரு விஷயத்தை அடைகிறாங்க அப்படின்னா நிச்சயமாக அதை தக்க வைத்து கொள்ளக்கூடியவர்களாக இருப்பாங்க. ஸோ அப்போது இந்த வயசில் எந்த மாதிரியான ஒரு மாற்றங்கள் நடக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா குழந்தை பிறக்கிறது அப்படின்னா ஸோ மற்ற குழந்தைங்க மாதிரி ரொம்ப வேகமாக ஓடுறதோ இல்லை பேசுகிறதோ நடக்கிறதோ ஸோ இந்த குழந்தைக்கு இருக்காது. ஸோ கொஞ்சம் லேட் பிக்கப்பாக இருப்பாங்க. ஆனால் ஒரு விஷயத்தை ஒரு தடவை கற்றுக்கிட்டா அதை மறக்கவே மாட்டாங்க. சின்ன வயசுலேயே பார்த்திங்கன்னா ஒரு பெரிய மனுஷ தோரணம் இருக்கும். எல்லா குழந்தைங்களும் விளையாடுவாங்க. ஆனால் இவங்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த விளையாட்டில் ஆர்வம் இருக்காது. ரொம்ப சீரியஸாக இருப்பாங்க. ஒருவேளை அந்த குடும்பம் வறுமையில் இருந்தது அப்படின்னா ஸோ அவங்க அம்மா அப்பாவுக்கு என்ன ஹெல்ப்போ அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து பண்ணுவாங்க. அதாவது இங்கே யோசிக்கிறது பார்த்திங்கன்னா ஸோ இவங்களுடைய வயசை விட அதிகமாக இருக்கும். ஒரு பெரிய மனுஷனை போல் யோசிப்பாங்க. குடும்பத்தையே எப்படி தாங்கி நிறுத்தணும் அப்படிலாம் கூட அந்த சின்ன குழந்தை பருவத்தில் வந்து இவங்களுக்கு மனசுக்குள்ளே வந்துடும். ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா சளி தொந்தரவுகள் இருக்கிறது, வாயு பிடிப்பு, இல்லைனா எலும்பு சம்மந்தப்பட்ட சின்ன இஷ்யூஸ் வர்றது, கீழே விழுந்து எலும்பில் அடிபடுறது, கொஞ்சம் சோம்பேறித்தனமாக இருக்கக்கூடிய விஷயம்லாம் இருக்கும் அந்த குழந்தைக்கு. இதுலேயும் சனி செவ்வாயெல்லாம் சேர்ந்துருச்சு அப்படின்னா ஏதாவது ஒரு இரத்த காயத்தை வந்து பார்த்துடுவாங்க. பற்கள் தொந்தரவு வரும் அந்த சின்ன வயசுலேயே. அதே மாதிரி ஏதாவது அடிபடக்கூடிய விஷயம், தையல் போடக்கூடிய விஷயம்லாம் வந்துடும். இந்த சனி செவ்வாய் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. சனி ராகு
ஸோ இந்த மாதிரியான பாவகிரகங்கள் தொடர்பு இருக்கா அப்படின்றத பார்த்துக்கோங்க. ஸோ குருவினுடைய தொடர்பு இருந்தது அப்படின்னா உங்களுக்கு ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனைகள் இருக்காது. அதே மாதிரி ரொம்ப வறுமையில் இருக்க மாட்டாங்க. ஸோ இதெல்லாமே வந்து பார்த்துக்கணும். கல்வியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மந்தமாக இருக்கக்கூடிய நிலை இருக்கும். அதனால் படிக்கிறதுல பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆர்வம் குறைவாக இருக்கிறது. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும். ஃபேமிலி சுச்சுவேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஏன்னா சனி திசையில் இந்த குழந்தை பிறக்குது அப்படின்னா தந்தைக்கு வேலையில் சின்ன சின்ன நெருக்கடிகள் இருக்கிறது, குடும்பத்தில் பண தட்டுப்பாடு, பொருளாதார நெருக்கடிகள் இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் இருக்கும். ஸோ இதை பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைக்கு சின்ன வயசுலேயே ஒரு சேமிக்கக்கூடிய விஷயமா இருக்கட்டும், அதே மாதிரி சிக்கனமாக எப்படி செலவு பண்ணணும் அப்படி அந்த மாதிரி எல்லாமே இந்த ஏஜ்குள்ளே கற்றுக் கொடுத்துரும். சனியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 3, 6, 11ஆம் இடங்கள்ல இருக்கக்குள்ள பெரிய நன்மைகளை செய்யக்கூடியவராக இருப்பார். சனி பகவான் 12 லக்னங்களை நீங்கள் பிறந்திருந்தீங்க அப்படின்னா ஸோ எங்கே இருக்கக்குள்ள யோகமான பலன்கள், எங்கே இருக்கக்குள்ள ஒரு சுமாரான பலன்கள் தேவார் அப்படின்றத பார்த்துடலாம். மேஷ லக்னத்துக்கு பார்த்தீங்கன்னா சனி பகவான் 10, 11க்கு அதிபதியாக வரக்கூடியவர். தொழில் ஸ்தானம், அதே மாதிரி 11ஆம் இடத்தை செல்லக்கூடிய அந்த வெற்றி லாபஸ்தானத்திற்கு அதிபதி. அப்போ 11 கும்ப வீட்டில் இருக்கக்குள்ள இந்த சனி திசை அப்படின்றது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். உங்கள் குழந்தைக்கு 11ல் சனி திசை இருந்து சனி திசை நடந்தால் நிச்சயமாக நல்லா படிப்பாங்க. அவங்களுடைய வெற்றி வாய்ப்புகள் அப்படின்றது அதிகமாக இருக்கும். 10ஆம் இடத்துல இருக்கக்கூடியும் ஒரு நன்றாக படிக்கக்கூடிய திறன் இருக்கும். ஸோ 10ஆம் இடத்துல இருக்கக்குள்ள 4ஆம் இடத்தை பார்க்கறதுனால சில தடை தாமதங்கள் அப்படின்றது வரக்கூடிய விஷயம் இருக்கும். அப்போ மேஷத்தை பொறுத்த வரைக்கும் சனி இருக்கக்கூடாது அப்படின்றது 1ஆம் இடமும் 4ஆம் இடமும் 8ஆம் இடமும், அதாவது உங்களுடைய லக்னத்திலே இருக்கிறது, 4ஆம் வீடான கடக வீட்டில் இருக்கிறது. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த 8ஆம் வீடான விருச்சிக வீட்டில் இருக்கக்குள்ள கொஞ்சம் ஆரோக்கிய பிரச்சனையை வந்து சனி பகவான் ஏற்படுத்தும் மேஷ லக்னத்திற்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா ரிஷப லக்னத்தை பொறுத்த வரைக்கும் சனி பகவான் யோகாதிபதியாக வரக்கூடியவர், அதாவது 9, 10க்கு அதிபதியாக வரக்கூடியவர். மகர வீட்டிற்கும் கும்ப வீட்டிற்கும் அதிபதி இல்லைங்களா? ஸோ அப்போது 9, 10க்கு அதிபதி யோகாதிபதி, தர்ம கர்மாதிபதி யோகம் அப்படின்றது இருக்கும். ஸோ சப்போஸ் 9, 10லேருந்து சனி திசை ரிஷப லக்னத்தில் பிறந்த குழந்தைக்கு நடக்குது அப்படின்னா நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கறது, சொத்து சேர்க்கையை கொடுக்கறது, ஒரு சிலர் இடம் விட்டு இடம் மாறி படிக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கும். வெளிநாட்டு பயணங்கள், அப்பா அம்மாவால் வெளிநாட்டுக்கு போய் படிக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இருக்கும். இப்போ ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் 3, 6ல் இருக்கக்குள்ள சனி பகவான் அலைச்சல்களை ஏற்படுத்தக்கூடிய விஷயம் இருக்கும். ஒவ்வொரு லக்னங்களுக்கும் பார்த்திங்கன்னா மாறுபாடான ஒரு விஷயம் இருக்கும். அப்போ 3ஆம் இடம் அப்படின்றது மாரகமாக வரும். ஸோ 6ஆம் இடமான துலாமில் உச்சமாகி மறைந்த சனி பகவான் ஓரளவு நன்மைகளை தந்தாலும் எல்லாமே போராடி வெற்றி பெறக்கூடிய ஒரு விஷயத்தை அந்த இடத்துல தந்துடும். ஸோ அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா மிதுன லக்னத்தை பொறுத்த வரைக்கும் சனி பகவான் 8, 9க்கு அதிபதியாக செயல்படக்கூடியவர். அதாவது பாக்கியாதிபதியும் இவர் தான், அட்டமாதிபதியும் இவர் தான். அப்போ பாக்கியஸ்தானத்தில் 9லேருந்து இவர் திசா நடத்தக்குள்ள தந்தையை விட்டு பிரிஞ்சிருக்கக்கூடிய விஷயம் இருக்கும். அப்படியே பிரிஞ்சு இருந்தாலுமே தந்தையுடைய ஆதரவு கிடைக்கும். ஸோ அவரால் நீண்ட தூர பிரயாணங்கள், வெளியூர் சென்று படிக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இருக்கும். ஆனால் இந்த மிதுன லக்னத்திற்கு 2ஆம் இடமான கடக வீட்டிலேருந்து சனி திசை நடத்தக்குள்ளேயோ இல்லை 8ஆம் வீடான மகர வீட்டிலேருந்து சனி திசை நடத்தக்குள்ளேயோ ரொம்ப கவனமாக இருக்கணும். ஹெல்த்தில் வந்து நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணிக்கோங்க. 11, 12ஆம் வகுப்பெல்லாம் படிக்கிறாங்க அப்படின்னா கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. தேவையற்ற நண்பர்களுடைய சேர்க்கை, வீண் பிரச்சனைகளில் மாட்டிக்கிறது மாதிரியெல்லாம் இருக்கும். ஸோ அதனால் கவனமாக இருக்கணும். ஸோ சனி பகவானை பொறுத்த வரைக்கும் கடக லக்னத்திற்கு மகர வீட்டில் இருக்கிறதோ அல்லது ரிஷப வீட்டில் இருக்கிறதோ கொஞ்சம் நல்ல விஷயமா இருக்கும். பட் ஆனால் இப்படி இருந்து இப்போது மகர வீட்டிலேருந்து திசை நடக்கக்குள்ள அந்த குழந்தைக்கு சில மந்தத்தன்மை இருக்கும். ரிஷப வீட்டிலேருந்து சனி திசை நடக்கக்குள்ள பெஸ்ட்டான ரிசல்ட் அப்படின்றது இருக்கும். இதே பார்த்திங்கன்னா 1ஆம் இடத்துலையோ 8ஆம் இடத்துலையோ 12ஆம் இடத்துலையோ சனி இருக்கக்குள்ள தேவையற்ற விரயங்கள், மருத்துவமனை செலவுகள் இந்த குழந்தைக்கு உருவாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஸோ அதெல்லாம் பார்த்துக்கணும். அடுத்தது பார்த்திங்கன்னா சிம்ம லக்னத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சனி பகவான் 6, 7க்கு அதிபதியாக வரக்கூடியவர். ஸோ 3ஆம் இடத்துல பார்த்திங்கன்னா சனி பகவான் உச்சம் அடைகிறது ஒரு நல்ல விஷயமா இருக்கும். மறைந்து உச்சம் அடைவார். 6ஆம் இடத்துல இருக்கக்கூடியும் விஷயம்தான், அதாவது எதிரிகளை வென்று வழக்குகளில் வெற்றியை தரக்கூடியவராக வருவார். 6ஆம் இடத்துலேருந்து சனி திசை நடக்கிறார் அப்படின்னா போராடி கண்டிப்பாக இந்த குழந்தை வெற்றி பெற்று விடுவார்கள். அடுத்தது பார்த்திங்கன்னா 11ஆம் இடத்துல இருக்கக்குள்ளேயும் ஒரு நன்மையான விஷயங்களை தான் தரும், அதாவது மிதுனத்தில் இருக்கக்குள்ள. இதே சிம்ம லக்னத்துக்கு 1, 7, 8
இந்த இடங்கள்ல இருக்கக்குள்ள கொஞ்சம் அந்த திசை அப்படின்றது ப்ராப்ளமேட்டிக்காக தான் இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா, கன்னி லக்னத்திற்கு 5, 6 கூடியவராக வரக்கூடியவராக இருப்பார் சனி பகவான். பிள்ளைகளால் பெருமை கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம் இருக்கும். புத்திசாலித்தனம் அதிகமாக இருக்கிறது. இப்போது கன்னி லக்னத்திற்கு மகர வீட்லேயோ கடக வீட்லேயோ இந்த சனி பகவான் இருக்கக்குள்ள நல்ல ஒரு நன்மையான விஷயங்கள் நடக்கும். இப்போ 6ஆம் இடத்துலயே கன்னி லக்னத்திற்கு சனி பகவான் ஆட்சியாகி திசை நடத்துகிறாரு அப்படின்னா, கடன் பிரச்சனை ஏற்படுறது, உடல் ஆரோக்கியத்தில் பிரச்சனை ஏற்படக்கூடியதெல்லாம் இருக்கும். ஏன்னா இது வந்து ருணரோக சத்துருஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ 8, 12ஆம் இடங்களில் சனி பகவான் இருக்கக்குள்ள அலைச்சல்கள் அதிகமாகக்கூடிய ஒரு விஷயம் இருக்கும். மேஷத்தில் நீச்சமாயிடுவார் சனி பகவான். அடுத்தது பார்த்திங்கன்னா, சிம்ம வீட்டில் பகையாயிடுவார். ஸோ அப்போ 8, 12எல்லாம் வந்து ஒரு குழந்தைக்கு சனி திசை நடத்துகிறாரு அப்படின்னா கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. ஸோ துலாம் லக்னத்தை பொறுத்த வரைக்கும் சனி பகவான் யோகக்காரகனாக வரக்கூடியவர். அதாவது 4க்கும் அதிபதி இவர் தான், 5ஆம் இடத்திற்கும் அதிபதியும் இவர் தான். துலாம்லே பார்த்திங்கன்னா உச்சம் அடையக்கூடிய கிரகம். ரிஷபத்துக்கு எப்படி இவர் யோகாதிபதியோ அதே மாதிரி துலாமுக்கும் பார்த்திங்கன்னா யோகாதிபதி தான். ஸோ 5ஆம் வீட்டு பூர்வ புண்ணியாதிபதி, 4ஆம் வீட்டு தாய் வீடு வண்டி வாகனத்தை சொல்லக்கூடிய இந்த மாத்ருஸ்தான அதிபதியும் இவர் தான். லக்னத்திலேயே சனி பகவான் இருக்கிறது அப்படின்றது நல்ல விஷயம்தான். 4ஆம் இடத்துல சனி இருந்தாலும் 5ஆம் இடத்துல சனி இருந்தாலும் இந்த திசை அப்படின்றது இந்த குழந்தைங்களுக்கு நன்மையை தான் செய்யும். ஸோ எங்கே இருந்தாலுமே துலாமுக்கு யோகத்தை செய்யக்கூடியவராக இருப்பார் சனி பகவான். ஸோ 4ஆம் இடத்துலேருந்து திசை நடத்தக்குள்ள நிச்சயமாக இவர்கள் ஒரு வீடு வண்டி வாகன யோகத்தை அடைவார்கள். அதாவது இந்த குழந்தை அடைய முடியாது, இவங்களுடைய பேரண்ட்ஸ் வந்து நிச்சயமாக வீடு கட்டக்கூடிய யோகம் இருக்குது. துலாத்தை பொறுத்த வரைக்கும் 3, 6, 12ஆம் இடங்களில் மறையிறது அப்படின்றது அவ்வளோ நல்ல விஷயம் அப்படின்றது கிடையாது. அடுத்தது பார்த்திங்கன்னா, விருச்சிக லக்னம். விருச்சிக லக்னத்தை பொறுத்த வரைக்கும் சனி பகவான் பார்த்திங்கன்னா 3ஆம் இடத்திற்கும் 4ஆம் இடத்திற்கும் அதிபதியாக வரக்கூடியவர். 3ஆம் இடத்துலேருந்து சனி திசை நடத்தினாலோ 4ஆம் இடத்துலேருந்து திசை நடத்தக்குள்ளேயோ சொந்த வீடு அமையக்கூடிய ஒரு யோகம் இருக்கும். 3ஆம் இடத்துல சனி பகவான் இருந்து மகர வீட்டில் இருந்து சனி இருந்து திசை நடத்தக்குள்ள ரொம்ப தைரியமாக இந்த குழந்தைங்க எல்லா விஷயத்தையும் செய்வாங்க. நல்ல படிப்பு வரும். 11ஆம் இடத்துல சனி இருக்கக்குள்ள விருச்சிகத்துக்கு 11ஆம் இடம் அப்படின்றது கன்னி வீடு, நட்பு வீட்டில் இருந்து இவர் திசை நடத்துகிறாரு அப்படின்னா ஸோ அதுவும் பார்த்திங்கன்னா வெற்றியை தரக்கூடிய ஒரு திசையாக இருக்கும். அப்போ விருச்சிகத்தை பொறுத்த வரைக்கும் 1ஆம் இடத்துலையோ 2ஆம் இடத்துலையோ 8ஆம் இடத்துலையோ சனி இருந்து திசை நடத்தக்குள்ள கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா தனுசு லக்னம். ஸோ தனுசு லக்னத்தை பொறுத்த வரைக்கும் 2, 3க்கு அதிபதியாக வருவார் சனி பகவான். தனக்காரகனும் அவர் தான், தைரிய வீரியஸ்தான அதிபதியும் சனி பகவான் தான். அப்போது இந்த 3ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறது அப்படின்றது நல்ல விஷயம் தனுசு லக்னத்திற்கு. ஸோ 11ஆம் இடத்துல உச்சம் அடையக்கூடிய சனி அப்படின்றதும் தனுசு லக்னத்திற்கு மிகப்பெரிய நன்மைகளை செய்யும். ஏன்னா தனக்காரகன் போயிட்டு 11ஆம் இடத்துல உச்சமாகி நிற்கக்குள்ள இந்த 9ஆம் அதிபதியும் சேர்ந்துருச்சு, சூரியனுடைய தொடர்பு எங்கேயாவது வந்துருச்சு, 2, 9, 11 சேர்க்கக்குள்ள அது மகாதன யோகம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்போ பேரண்ட்ஸ்க்கு பார்த்திங்கன்னா ஒரு நல்ல பொருளாதார வரவை சனி பகவான் அந்த நேரத்தில் கொடுத்துடுவார். அந்த சமயத்தில் இந்த குழந்தை சம்பாதிக்க முடியாது, பேரண்ட்ஸ் மூலிமா சில விஷயங்கள் நடக்கும் இல்லைங்களா, நல்லா சுகபோகமான வாழ்வு அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். நல்லாவும் படிப்பாங்க. அப்போ 3ஆம் இடத்துல இருக்கக்குள்ள இளைய சகோதரர்களுடைய ஆதரவு கிடைக்கிறது, ஹேண்ட் ரைட்டிங் ரொம்ப அழகாக இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இருக்கும். ஸோ 2, 4, 8ஆம் இடத்துல இருந்து இந்த குழந்தைக்கு திசா நடத்துகிறாரு அப்படின்னா ஃபேமிலியில் கொஞ்சம் சின்ன சின்ன இஷ்யூஸ் அப்படின்றது இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா மகர லக்னம். மகர லக்னத்தை பொறுத்த வரைக்கும் லக்னாதிபதியும் இவர் தான், தனாதிபதியும் அவர் தான். இப்போ மகரத்திலே இருந்து ஆட்சி பெற்ற சனி பகவானும் நல்லதான் செய்வார். 2ஆம் இடத்துலேருந்து சனி பகவான் திசை நடத்தக்குள்ளேயும் நல்ல விஷயங்கள் நடக்கும். அதே மாதிரி ஆயுளை அதிகரிக்கக்கூடிய ஒரு கிரகம் இல்லைங்களா சனி பகவான். அப்போ ஆயுள் பலம் கூடக்கூடியது. ஸோ மகர லக்னத்தை பொறுத்த வரைக்கும் 4ஆம் இடத்துல சனி நீச்சம் அடையக்கூட இந்த ஆயுள் பலம் அப்படின்றது குறைவாக இருக்கும். இருந்தாலும் சனி வர்க்கோத்தமம் ஆயிருக்கா அப்படின்ற விஷயத்தெல்லாம் கவனிக்கணும். இன்னொன்று பார்த்திங்கன்னா குருவினுடைய தொடர்பு, சுப கிரகங்களுடைய தொடர்பு இருக்கக்கூட சில விஷயங்கள் தவிர்க்கப்படும். ஸோ கும்ப லக்னத்தை பொறுத்த வரைக்கும் சனி பகவான் தான் லக்னாதிபதி, அதே மாதிரி விரையாதிபதி. சப்போஸ் 12ஆம் இடத்துலேருந்து திசை நேரத்துக்குள்ள இந்த குழந்தை அந்த தருணத்தில் எந்த விஷயங்களுமே கேட்காத குழந்தையாக இருப்பாங்க. மருத்துவமனை செலவுகள் இருக்கும். யோசிக்க முடியாத தன்மையை கொடுத்துரும்.
1ஆம் இடத்துல ஆட்சி பெறுறது நல்லது. ஸோ 3ஆம் இடத்துல இருக்கக்குள்ள அதுவும் கொஞ்சம் பிரச்சனையாக தான் இருக்கும். ஏன்னா 3ஆம் இடம் அப்படின்றது நீச்சஸ்தானம். அப்போ லக்னாதிபதி நீச்சம் அடைகிறது அப்படின்றது சிறப்பான பலன்களை தராது. அடுத்தது பார்த்திங்கன்னா மீன லக்னம். மீன லக்னத்தை பொறுத்த வரைக்கும் சனி பகவான் 11ஆம் இடத்துல மகர வீட்டில் இருக்கக்குள்ள நல்ல பலன்கள் அப்படின்றது இருக்கும். ஏன்னா மீன லக்னத்தை பொறுத்த வரைக்கும் 11, 12க்கு அதிபதி, லாபத்துக்கும் அதிபதி இவர் தான், விரயத்துக்கும் அதிபதி இவர் தான். 8ஆம் இடத்துல பார்த்திங்கன்னா உச்சம் அடைவார். அப்போது 11ஆம் இடத்துல இருக்கிறது நல்லது. ஸோ மீனத்துக்கு 8ல் இருந்தாலும் சனி பகவான் சில நன்மைகளை செய்வார். எப்படி செய்வார் அப்படின்னா, ஸோ வெளியூர் வெளிநாடுகளுக்கு செல்ல வைத்து அதன் மூலம் கிடைக்கக்கூடிய ஒரு நன்மை அப்படின்றது இருக்கும். அதே மாதிரி 11ஆம் இடத்துல இருந்தாலும் லாபம் அடையக்கூடிய ஒரு விஷயம். 11ஆம் இடம் அப்படின்றது மகர வீடு. ஸோ 8ல் சனி பகவான் உச்சம் அடையக்குள்ள இந்த இடத்துல தப்பு கிடையாது. மீன லக்னத்துக்கு இது விபரீத ராஜயோகத்தை தரக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும். ஏன்னா 12க்கும் இவருக்கு அதிபதியாக இருக்கிறதுனால 12ஆம் இடத்து அதிபதி 8ல் மறையக்குள்ள விபரீத ராஜயோகத்தை தருவார். ஸோ 2, 4, 12ஆம் இடங்களில் இருக்கக்குள்ள ஓரளவு சுமாரான பலன்கள் அப்படின்றது தான் இருக்கும் மீன லக்னத்திற்கு. அப்போ சனி திசை ரொம்ப கஷ்டமாக போகுது, ரொம்ப சோதிக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா சில ரெமடிஸை செய்யலாம். அதாவது ஆஞ்சநேயருக்கு பார்த்திங்கன்னா வெண்ணெய் சாத்தி வழிபடுறது அப்படின்றது சிறப்பான விஷயம். சனிக்கிழமைகளில் நீங்கள் வெண்ணெய் வாங்கி கொடுங்க ஆஞ்சநேயருக்கு. ஸோ சனி பகவான் பார்த்திங்கன்னா ஆஞ்சநேய பக்தர்களுக்கு தான் துன்பம் கொடுக்க முடியாது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் ஆஞ்சநேயருக்கு வெண்ணெய் காப்பு சாத்தி வழிபடலாம். காகத்திற்கு எள் சாதம் வைக்கிறது, அதுவும் நீங்கள் தினமும் காலைல சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு பிடி சாதத்தில் எள் கலந்து காகத்துக்கு வைங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா கர்மவினை தீர்க்கக்கூடிய ஒரு பரிகாரமாக இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா துப்புரவு பணியாளர்களுக்கு உதவி செய்கிறது, செருப்பு தைக்கிறவங்களாக இருக்கட்டும், உடல் உழைப்பு அதிகமாக செய்கிறவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச உணவோ அல்லது கருப்பு நிற ஆடைகளையோ நீங்கள் தானம் செய்யலாம். செருப்பு கூட வாங்கி தரலாம், குடை கூட வாங்கி தரலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா விநாயகருக்கு அருகம்புல் சாத்தி வழிபடுறது. சனிக்கிழமை அன்னைக்கு விநாயகருக்கு அருகம்புல் சாத்தி மகா கணபதி வழிபாடு பண்ணுறது எல்லாமே தடைகளை உடைக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும். அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா சனி திசை நடக்கக்குள்ள முடிஞ்ச வரைக்கும் அசைவத்தை தவிர்க்கலாம், மதுவை தவிர்க்கலாம்.